ஒரு மாஸ்டர் பீஸா தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஸ்மாக் டவுன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெசில்மேனியா கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு தேவைன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் நடந்திருக்குன்றத பாத்திரலாம். ஸ்டார்டிங்ல ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா வராரு. ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா கால் அப் பண்றாரு. அந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய ராண்டி ஆர்டன் அவரை அட்டாக் பண்றாரு. அண்ட் ஆல்சோ இதுல இருந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு கன்க்ளூட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சினாவுக்கு ராண்டி ஆர்டன் ஃபியூட் அப்கமிங் இருக்க போகுதுன்றத வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு லாங் டர்மா வந்து பாத்தீங்கன்னா WWE ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூடா இருக்கிற ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் சாப்டரா இதை பண்ண போறாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா நோட் பண்ண வேண்டியது ஸோ நம்மளோட பெக்கி லிஞ்ச் பாத்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. ஸ்பாயிலர் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ பெக்கி லிஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா லைரா வல்கிரியோட பார்ட்னரா இருக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃபியூச்சர்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைரா வல்கிரியாவுக்கும் நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்குமான ஃபியூட் வந்து பாத்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாங்கன்றத நானே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் சொல்றது பொய்ன்றவன் நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லிவ் மார்கனும் ரெகோல் ராட்ரிகஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீக்ளைம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நோடே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அகிரா தோசாவும் ஓட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு சேலஞ்ச் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதை நியூடே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. ஒரு பேரஸான ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. கம்ப்ளீட்டா அன்எக்ஸ்பெக்டடா இந்த நிலையில பெரிய கண்டா நம்மளுடைய ரூஸே ரிட்டர்வ் கொடுத்திருந்தாரு. ரிட்டர்வ் கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய அதாவது ஆல்பா அகாடமி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாவே காஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த ராவ் வந்து பாத்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருந்தனால என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு காமிச்சு அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்காங்கடான்ற மாதிரி. ஏன்னா ரெசில்மேனியாவே அவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஸோ சரி நம்ம கண்டினியூ வந்து நம்மளுடைய NXT விமன் சாம்பியன் ஸ்டெஃப்னி வால்கர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய WWE வேர்ல்ட் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா கால் அப்பும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஈயோஸ்கைக்கும் நம்மளுடைய ஸ்டெஃப்னி வால்கருக்கான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குவாலியாவும் நம்மளுடைய ராக்ஸன் பெரஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சாவும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் விமன்ஸ் டிவிஷனை பயங்கரமாவே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரியா ரிப்ளே வந்து ஸோ ரியா ரிப்ளே ஒன்ஸ் அகைன் நான் டைட்டிலுக்காக தான் ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லி இந்த சம்பவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜே ஊசோ வராரு. நியூ WWE வேர்ல்ட் சாம்பியனா வந்து பாத்தீங்கன்னா வராரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சமிசேனும் வராரு. ஸோ பிக் ஜிம்மும் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ கடைசியா போகும்போது 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா குந்தர் பாத்தீங்கன்னா வராரு. குந்தர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ரி டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு. அதுல வந்து மைக்கேல் கோயில் வார்த்தையை விட்டுருவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த இடத்துல நான் ஒன்னும் டேப் அவுட் வாங்கல, இந்த இடத்துல உட்காரலன்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல மைக்கேல் கோலா நம்மளுடைய குந்தர் வந்து பாத்தீங்கன்னா சப்மிஷன் மூவ் பாத்தீங்கன்னா போடுறாரு. அந்த இடத்துல பேட் மக்கஃபே வந்து பாத்தீங்கன்னா தடுத்துடலான்னு வரும்போது அந்த இடத்துல அட்டாக் பண்ணி விட்டுறாரு நம்மளுடைய குந்தரை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேட் மக்கஃபே வந்து பாத்தீங்கன்னா ஷாட் வாங்கியிருப்பாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்கியூ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பென்டா கூட வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு நம்மளுடைய ஜேடி மெக்டானல் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஹெல்ப்பும் பண்ணிருப்பாரு. யூஸ் பண்ண நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ சக்சஸ்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வின் கடைசியா மெயின் ஈவென்ட்ல பேசுறாங்க. சோ நம்மளுடைய செத் ராலின்ஸும் பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா வராங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெசில்மேனியா 41ல பண்ண சம்பவத்தை பத்தி டீகோட் பண்றாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா வராரு. சிஎம் பங்க் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கான பிராவல் வந்து பாத்தீங்கன்னா போது இந்த இடத்துல நம்மளுடைய பங்க் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டாக் ஆயிடுறாரு. பங்க படுக்க போட்டு செத் ராலின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் பேசுறாரு. அந்த இடத்துல ஓடிசி பாத்தீங்கன்னா வராரு. ஓடிசி வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பியர் கனெக்ட் பண்ணி விட்டாரு செத் ராலின்ஸுக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பார்லிமெண்ட்க்கு ஒரு சூப்பர்மேன் பச்சை போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு ஸ்பியர் பண்ணலான்னு வரும்போது ஷாக்கிங்லி அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. பிரான் பிரேக்கரும் செத் ராலின்ஸும் டீம் அப் பண்ற மாதிரி காட்டிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பிரான் பிரேக்கர் நம்மளுடைய பேரிகல்ல ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணி விட்டு இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிருந்தாங்க. பயங்கரமாவே இந்த வாரம் ரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க ரெசில்மேனியா 41 டே 2 விட இந்த ரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருந்துச்சுன்றதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் ஹானஸ்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டே 2ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஈவென்ட்டை தவிர்த்து மத்த எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் குறை சொல்ற மாதிரி இல்ல. எல்லா மேட்ச் காரையும் வந்து பாத்தீங்கன்னா டே 2ல நீங்க பாருங்க மேட்ச் கார்லாம் எல்லாம் பயங்கரமாவே இருந்துச்சு. கிக் ஆஃப் மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா டாமினிக் அந்த ஃபேட்டல் 4 மேட்ச், சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. டே 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் ஈவென்ட்டை தவிர்த்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு பெரிய லெவல்ல பண்ணல. கிக் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மொக்கையா கொடுத்திருந்தாங்க. அந்த வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் என்ன இருந்துச்சு. சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த நைட்டுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நைட் 2 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. சோ நைட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஈவென்ட்டை தவிர்த்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மொக்கன்ற மாதிரி சொல்ல முடியல. மெயின் ஈவென்ட் வச்சு உழப்பிட்டானுங்க. அதை நானே வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பண்றேன். வேற என்ன செய்யறது. சொதப்பி தொலைச்சிட்டானுங்க. ஃபியூட் ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ராக் தான். ராக்கோட சின்ன டீஸ் கூட இல்ல. சோ என்னத்தான் வந்து பாத்தீங்கன்னா
ரெசில்மேனியா முடிச்சுக்கானுங்க. ராக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியாவுக்கு வர மாட்டாருன்னு தெரிஞ்சு அப்ப என்ன மைத்துக்குடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல கொண்டு வரீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க தோணுது. பட் இருந்தாலும் நம்மளால கேட்க முடியாது, ஏன்னா அவங்க டபிள்யூ நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த கான்ட்ரவர்சி வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க. ரெசில்மேனியா 41 இஸ் ஓகே தான், ஏன்னா இதை விட முக்கியமான ரெசில்மேனியாலாம் நடந்திருக்கு. ரெசில்மேனியா 39 எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க, ஸோ 39 விடுங்க, 37 என்னன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ரைட் நடந்து முடிஞ்சு. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்ச் கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. நைட் உள்ள மெயின் இவெண்ட்டை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நைட் ஒன்ல மெயின் இவெண்ட்டை தவிர்த்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆவரேஜான ரெசில்மேனியா தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்பவே கெடுத்துருச்சு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டா நடந்த ரால வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரூசேயோட கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் பெக்கி லிஞ்ச் இதுக்கப்புறமா மிட் கார்ட் டைட்டிலுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக் டீமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் செத்ரால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி இதை வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் பேக்லாஷ்ல கூட நடத்தலாம்ன்றது பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த டிகோட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்சம் இயர்லியா போட வேண்டியது, பட் இருந்தாலும் ஹாஸ்டல்ல இருக்கேன். ஸோ ஒரு சில இன்டர்ஃபீஸ்னால என்னால பண்ண முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ்ல இன்ஸ்டன்டா போட பாக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வர மாதிரி அதுவே பெரிய லெவல் வீடியோ போடுறதுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டாவே இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கார்பரேட் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல ரெக்கமெண்ட் ஆகாது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.